மது பாட்டில்களை திரும்பப் பெறும் நடைமுறையை இன்று முதல் அமல்படுத்த டாஸ்மாக் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? சென்னையில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் அதிகரித்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மது பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மலை பிரதேசங்கள்ல இந்த திட்டம் ஏற்கனவே அமலில் இருக்கிறது. மதுப்பிரியர்கள் அந்த பாட்டில்களை ஆங்காங்கே வீசி செல்வதை தடுப்பதற்காக மது பாட்டில்கள் வாங்கும் போதே அதில் 10 ரூபாய் அதிகரித்து வாங்குவதும், பின்னர் அந்த பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அந்த கடைகளிலேயே திரும்ப கொண்டு வந்து கொடுத்தால் அந்த பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கும் திட்டம் பல மாவட்டங்கள்ல அறிமுகமாகி உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டம் சென்னையிலேயே இன்று முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று மதுக்கடைகளை திறக்காமல் தற்போது இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் தமிழகம் முழுவதும் 12 மணிக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும். அந்த வகையில் இன்று சென்னையில் 12 மணிக்கு டாஸ்மாக் கடை முன்னாக மதுப்பிரியர்கள் ஏராளமானோர் வரத் தொடங்கினார்கள். ஆனால் கடைகள் திறக்கப்படவில்லை. ஊழியர்கள் அனைவரும் சென்னை அம்பத்தூரில் உள்ள முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காரணம், 10 ரூபாய் அதிகரித்து வாங்கும் போது மதுப்பிரியர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பாட்டில்களை சேகரித்து வைப்பதற்கு கடைகள்ல இடங்கள் இல்லை, அதே போல மேலும் எங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துவிடும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் 95% மதுக்கடைகள் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மதுக்கடைகளுக்கு முன்பாக 12 மணி முதலே இங்கு மதுக்கடைகள்ல மது அருந்துவதற்காக மதுப்பிரியர்களும் காத்திருக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு சுமூகமாக தீர்வு ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த டாஸ்மாக் கடைகளை திறப்போம் என்று ஊழியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.